பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி பார்க்கலாமா? 3 மினிட்ஸில் 1 பார்ட் பாஸ்தா செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரியணும். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாய் கீழே போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. வதக்கும்போது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. அப்போ தான் அந்த பாஸ்தா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா பொருளையும் போடணும். வெங்காயம் வதங்காமல் எந்த ஒரு பொருளையும் நம்ம போட முடியாது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா வதங்கணும். அந்த ஸ்மெல்லு போகணும், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அந்த ஸ்மெல்லு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி ஒரு நீல வாக்கில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டால் ஒரு தக்காளி போடுங்க. ரொம்ப தக்காளி தேவையில்லை. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா புதினா மல்லித்தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற பிரியாணி ஃப்ளேவரில் பாஸ்தா செய்கிறோம். அதனால் புதினா மல்லித்தழை கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க. மசாலா இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளியோட வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தா சேர்க்கணும். இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மசாலாவாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்துருக்கேன். பாஸ்தா முன்னாடியே வேகலாம் வைக்க வேணாம். இதிலே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் குக்கர்லேயே. அதனால் வேக வைக்க வேணாம். பாஸ்தா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அடி பிடிக்காது. நல்லா ஒரு கிண்டு மசாலாவோட சேர்த்து விடுங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க. பாஸ்தா எவ்வளோ போட்டிங்களோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க. அதுவே போதும். பாஸ்தா சீக்கிரம் வெந்துடும். நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். பாஸ்தா நான் 2 கப்பு போட்டேன். நான் தண்ணி ஒரு 2.5 கப்பு ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூட போகிறோம். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இதில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டை ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு விசில் போட்டுருங்க. இப்போ ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு. இதை ஒரு கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் பாஸ்தா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியுமே செய்ய மாட்டீங்க, இதே மாதிரி தான் பாஸ்தா செய்வீங்க. ஒரு பேச்சுலருக்கு ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.